இஸ்ரேலோட ராணுவம் ஐடிஎஃப் காசா பகுதியில பெரிய அளவு ஒரு வெற்றியை பெறாட்டியும் முக்கியமான கட்டமைப்புகளை ஓரளவு நெருங்கிட்டாங்க. பல கட்டமைப்புகளை இல்லாமே ஆக்கிட்டார்கள் அப்படிங்கிறது இப்ப ரொம்ப தெளிவா தெரியுது. காரணம் என்ன அப்படின்னா, பைய பைய இவர்கள் இப்ப இந்த பொதுமக்கள் கட்டமைப்பு, ஹாஸ்பிட்டல் இதை தாண்டி இன்டீரியலா இருக்கக்கூடிய இடங்கள் மேல கை வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்ப என்ன அர்த்தம்? அந்த பகுதியில இருந்த கட்டமைப்புகளை ஏறக்குறைய ஒழிச்சு கட்டிட்டார்கள் அப்படிங்கிறதா. அதுக்கப்புறம் தான் மிகப்பெரிய டனல்கள்லாம் ஐடிஎஃப் வசம் வந்துச்சு, சிக்குச்சு, ஃபுட்டேஜஸாவே மாட்டுச்சு. இப்ப அடுத்து என்ன அப்படின்னா, சின்வார் பயன்படுத்தின டனல்களோட முக்கியமான சில வழிகளை நாங்க இப்ப கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சு ஒரே அடியா தகர்த்து எரிஞ்சுட்டாங்க. அது கனெக்டிவிட்டியா இல்ல அவரே உட்கார்ந்து பயன்படுத்தினதா, இந்த மாதிரி பல விஷயங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா ஒரு மிகப்பெரிய டனல் இன்னைக்கு நிலைமைக்கு டனலா, பாதையா, இல்ல கனெக்டிவிட்டியா ஏகப்பட்ட விஷயம் கைய விட்டு போச்சு. ஏன்னா இவர்கள் வெடி வச்சு தகர்த்தின ஸ்கொயர் கிலோமீட்டர் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தி. அதோட ஃபுட்டேஜ் வீரியம் எல்லாமே ஜாஸ்தி. தப்பி தவறி உள்ள ஒரு மூலையில இருந்தா கூட சிக்கி சின்ன பின்னம் ஆகட்டும்ங்கிற மாதிரிதான் அந்த இடத்தையே முற்றிலும் ஐடியா தொலைச்சி எரிஞ்சிருக்கு. இது களத்துக்குள்ள பண்றாங்க. இதே சமயம் கோலன் ஹைட்ஸ்குள்ள சிரியால இருந்து தாக்குதல் நடத்தினாங்கல்ல, அந்த ஒரு குரூப்பை குறி வச்சு பெரிய அளவு வான்வெளி தாக்குதல் சிரியாவுக்குள்ளேயும் நடத்தினாங்க. அதுல வெற்றியா தோல்வியா அதை பத்தி என்னைக்குமே இஸ்ரேல் வாயை திறக்க போறதில்ல. ஆனா மேக்சிமம் அந்த பேஸ்ல இருந்த வீரர்கள் உள்ள இருந்திருந்தார்கள் அப்படின்னா காலி அப்படின்னு தான் சொல்லப்படுது. உள்ள இருக்கிற நேரமா பார்த்து தான் தாக்கியிருப்பாங்க. தகவல்கள் திரட்டி தான் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கும். இது ரெண்டும் களத்துக்குள்ள இஸ்ரேல் செய்யக்கூடியது ஓரளவு வெற்றி பாதையை நோக்கி போகுது அப்படிங்கிற பிம்பம் இருந்தாலும் எவ்வளவு நாளைக்கு தாக்கு பிடிக்க முடியும் அப்படிங்கிறதான் காரணம். உலகத்தோட அழுத்தம். அமெரிக்கா எவ்வளவு நாள் இப்படி உள்ளூரை அமெரிக்காக்குள்ளேயும் சமாளிச்சு வெளியிலையும் சமாளிச்சு இஸ்ரேலுக்கு ஒரு ஃப்ரீ ஜோனை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறதான். ஆனா இஸ்ரேல் இப்ப ரொம்ப தெளிவா அடுத்த ஒரு விஷயத்த நகர்த்தி இருக்காங்க. இதுதான் பேராபத்தா கூட முடியும். காரணம் என்ன அப்படின்னா, எவ்வளவு நாளைக்கு அமெரிக்கா தாங்குங்கிறத தாண்டி அமெரிக்காவே களத்துக்குள்ள இழுத்துட்டு வந்துட்டா காரணம் இப்ப அவர்கள் இஸ்ரேல் சொல்லக்கூடிய விஷயம் பூரா அதை நோக்கி தான் போகுது. அதாவது இஸ்ரேல் ராணுவத்தை குற்றம் சாட்டுறாங்க. இஸ்ரேலோட அரசு தலைமையும் சரி, ஐடிஎஃப்ஐயும் சரி, யாரு அப்படின்னா அங்க உள்ள அரசியல்வாதிகள், முன்னாள் பிரதமர்கள், அவர்கள் எல்லாம் சேர்ந்து கூட்டறிக்கையா என்ன பண்றாங்க? இஸ்ரேல் தாக்குறதெல்லாம் சரிதான். ஆனா தவறான இடத்துல தாக்கிட்டு இருக்கு. காசால வெறி பிடிச்சு தாக்குறத காட்டிலும் இன்னைக்கு நமக்கு ஈரானை தாக்கிட்டோம்னா ஒட்டுமொத்த பிரச்சனைக்கும் ஒரு விடிவு காலம் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. இது கொஞ்சம் ஆபத்தான விஷயம். சொல்லிட்டு போய் தாக்குறது அதை காட்டிலும் ஆபத்தான விஷயம். ஆனா இங்க இவர்கள் ரொம்ப ஸ்மார்ட்டா என்ன பண்றார்கள் அப்படின்னா, இப்படி இஸ்ரேலை குற்றஞ்சாட்டுற மாதிரி அடுத்த லைனுக்குள்ள அமெரிக்காவை தள்ளிட்டு வந்துடுறாங்க. அமெரிக்கா ஈரானை தாக்கணும். காரணம், உலகம் முழுக்க இருக்கக்கூடிய தீவிரவாத அமைப்புகளுக்கு ஈரான் தான் முழுவதும் பேக்கப் கொடுக்குது அப்படின்னு சொல்லி பெரும்பாலும் அமெரிக்கா ஒரு பகுதியில இறங்கணும்னா என்ன சொல்லும்? தீவிரவாதி அவ்வளவுதான். அந்த போர்வையை தூக்கி போட்டு அந்த நாட்டுக்குள்ள இறங்கிரும். இப்ப அந்த போர்வைய ஈரான் மேல இஸ்ரேல் விரிச்சு விட்டுருக்கு. இனிமேல் அமெரிக்கா இதை கெட்டியா பிடிச்சுக்குமா, இல்ல விரிக்க சொன்னதே அமெரிக்காவா அப்படிங்கறலாம் அடுத்தடுத்து அவர்கள் செல்லக்கூடிய பாதையை வச்சுதான் தெரியும். ஆனா இன்னைக்கு நிலைமைக்கு காசா பகுதி தாக்குதல் பிரயோஜனமே இல்லை. ஈரானை தாக்கிட்டோம்னா ஒட்டுமொத்த உலகமும் நிம்மதியா இருக்கும் அப்படிங்கிற அடுத்த பெரிய பிரச்சாரத்தை இஸ்ரேலுக்குள்ள ஆரம்பிச்சிருக்காங்க. அமெரிக்கா இதுல முதல் ஆளா இறங்கணும் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவையும் இழுத்திருக்காங்க. ஈரான் சும்மா இருக்குமா அப்படின்னு கேட்டா, ஈரான் களத்துல எதுவும் ரியாக்ட் பண்ணாது. ஈரானுக்கு தான் ஆட்கள் இருக்கு. ஹவுதி கூட 2 ராக்கெட்டுகளை ஏவறக்கு வாய்ப்பு இருக்கு. ஹிஸ்புல்லாவும் அதே மாதிரிதான் கூட 4 ராக்கெட்டுகளை ஏவறக்கு வாய்ப்பு இருக்கு. காசா பகுதியில் இருக்கக்கூடிய ஹமாஸை கேட்கவே வேணாம். அவர்கள் செய்யறத செஞ்சுக்கிட்டு தான் இருப்பார்கள். என்னதான் ஐடிஎஃப் உள்ளுக்குள்ள இருந்தாலும் நேத்து கூட பெரிய அளவு இஸ்ரேலை நோக்கி சில பகுதிகள் மேல ராக்கெட் தாக்குதல் நடக்கத்தான் செஞ்சிருக்கு. அந்த மாதிரி இந்த 3 அமைப்புகளும் தங்களோட வேகத்தை, தங்களோட தாக்குதலை இன்னமும் அந்த கவுண்டை இன்க்ரீஸ் பண்ணுவார்கள். இது ஈரான் செய்யக்கூடிய ஒண்ணு. அதுக்கடுத்து ஈரான் ஏற்கனவே ஒரு தளபதியை இழந்திருக்காங்க. இது அவர்களோட அல்கோட்ஸ் படைப்பிரிவு தளபதி இழந்துட்டார்கள். இதற்கு முன்னாடி பல தளபதிகள், பல விஞ்ஞானிகளை இழந்திருக்காங்க. இன்னைக்கு நிலைமைக்கு ஈரானுக்குள்ள ஒரே ஒரு வேலை, இந்த மாதிரி சால்ஜாப் இயக்கங்களை வச்சு செஞ்சுட்டு ஆக்ரோஷமான அறிக்கை. இதுக்கும் அதாவது தளபதி இறப்புக்கும் பழி தீர்ப்போம். தப்பி தவறி எங்க மேல கை வச்சீங்க அப்படின்னா ஈரானோட முழு பலத்தையும் நீங்க பாப்பீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு மிரட்டல் அறிக்கை அப்படின்னே எடுத்துக்கலாம். இதுக்கு இவர்கள் பயப்படல அப்படின்னா
அதுக்கப்புறம் டனல்கள்ல இருக்கக்கூடிய ஆளில்லா விமானத்த காட்ட ஆரம்பிச்சுரும் ஈரான். அது ஒரு பெரிய அசெட் தான் அவர்களுக்கு. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. இப்படி செல்வார்கள். ஆனா இப்படி 3 நாடுகளும் பத்த வைக்க, ஒருத்தர முத்தி ஒருத்தர் நான் பத்த வைக்கிறேன், நான் பத்த வைக்கிறேன், நான் பத்த வைக்கிறேன்னு நகரும்போது, எப்ப வேணாலும் இந்த யுத்தம் கைய மீறி போகும். செங்கடல்ல தான் பத்திக்கும்னு எல்லாரும் எதிர்பார்க்கிறோம். ஆனா இஸ்ரேல் செய்யக்கூடிய வேலை ஈரான்ல பத்திக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஈரான நோக்கி அவ்வளவு சுலபமா அமெரிக்க படைகள் நகருமா அப்படின்னு கேட்டா, வாய்ப்புக்கள் மிக மிக குறைவு. இன்னைக்கு நிலைமைக்கு அமெரிக்கா ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜி பொறுத்து. ஆனா அமெரிக்காவோட பிளட் அப்படிங்கிறது அஃபென்ஸ்ல போறது தான். அப்படி பார்த்தோம் அப்படின்னா, பிளேயர்களோ இல்ல திட்டங்களோ மாறுச்சு அப்படின்னா, ஈரான நோக்கி இன்னொரு யுத்தம் ஆரம்பிச்சுரும்.